In a binary to gray code converter, if binary input is 1011, what will be the gray code output? ஸோ பைனரிலேருந்து கிரே கோட் கன்வர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைனரி நம்பர் நம்ம B3, B2, B1, B0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையான கிரே கோட் வேல்யூ G3, G2, G1, G0க்கான கன்வர்ஷன் எப்படி இருக்கும்னா B3 வேல்யூ டைரக்டா நமக்கு G3க்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் G2 வேல்யூக்கு B3 அண்ட் B2 இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து XOR பண்ணோம் அப்படின்னா நமக்கு G2 கிடைக்கும். B2 அண்ட் B1 வேல்யூவை XOR பண்ணோம்னா G1 அண்ட் B1, B0 XOR பண்ணோம் அப்படின்னா G0 கிடைக்கும். ஸோ நமக்கு B3, B2, B1, B0 என்ன கொடுத்துருக்காங்க 1011 1011 அப்படின்னு நமக்கு பைனரி நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ B3 வேல்யூ டைரக்டா நம்ம G3க்கு எடுத்துக்கணும். ஸோ 1ன்னு G3 வேல்யூ கிடைக்கும். G2க்கு B3, B2 ரெண்டுத்தையும் XOR பண்ணணும். ஸோ XORல வந்து எப்பவுமே சேமா இருந்துச்சுன்னா அவுட்புட் 0வா இருக்கும். டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்புட் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அவுட்புட் என்ன 1. ஸோ G2 வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 0 அண்ட் 1 அகைன் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவுட்புட் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இன்புட் ரெண்டுமே சேமா இருக்கு 1 1 அப்படின்னு. ஸோ அவுட்புட் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவலண்டான கிரே கோட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 1 1 0 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In a shift register, if binary number 1101 is initially stored and register is made to shift 2 times to write, what would be the content of register? ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல நமக்கு பைனரி இன்புட்டா 1 1 0 1 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த 4 பிட்ஸ் உடைய பொசிஷன் அதாவது பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல 2 டைம் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பொசிஷன் அதாவது இந்த 1ல இருக்கிறது வந்து ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ நமக்கு 0 வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும், 1 இங்க ஷிஃப்ட் ஆயிரும், 1 வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும். 1 இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ 1. இந்த 1 இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ 1. இந்த 0 இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அகைன் இந்த வேல்யூ நமக்கு இன்னொரு டைம் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ரைட் சைட்ல இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இப்ப இங்க இருக்க 0 நமக்கு இங்க மாறிடும். இங்க இருக்கிற 1 இங்க மாறும். இங்க இருக்கிற 1 இந்த பிளேஸுக்கு வரும். அண்ட் இங்க இருக்கிற 0 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ இருக்காது. ஸோ இங்க வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா 0 அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து இங்க எதுவுமே இல்லை. ஸோ 0 0 1 1 அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வேல்யூவை 2 டைம்ஸ் ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட். ஸோ 0 0 1 1 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 3ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.